கவனிங்க. அப்போ இரண்டாவதாக அவன் என்ன பண்ணான்? விக்கிரகம். அந்த விக்கிரகம் வேறு ஒன்றும் இல்லை, இதே தான், சேம் அதே விஷயந்தான். நான் தான், என் வீட்டில் என்ன தவிர வேறு யாரும் இல்லை, எனக்கு என்ன கெத்து பற்றி, எனக்கு என்ன மரியாதை பற்றியா, நான் மூத்த மருமகன். நல்லா கவனிங்க. அவன் பெரிய பணக்காரன், வீடு இருக்குது, ஆஸ்தி இருக்குது, அப்படின்னு என்னை எல்லாரும் மதிக்கணும். இல்லை, இதெல்லாம் ஒரு விக்கிரகம். அநேகர் வீட்டில் உங்கள் ஃபோட்டோலாம் அடுக்கி வச்சுருக்கீங்களா? அது ஒரு விற்கும். செத்து போன ஆட்கள் வீட்டில் யாராவது ஃபோட்டோ வச்சுருக்கீங்களா? சொல்லுங்கள். செத்து போன ஆள் ஃபோட்டோ, அம்மா, எங்கள் தாத்தா, எங்கள் பாட்டி, எங்கள் அப்பாங்க வச்சுக்கிறீங்களா? விக்கிரகம். விக்கிரகத்தை வைக்கக்கூடாது. உங்கள் ஃபோட்டோங்களை வச்சுருக்கீங்களா? நல்லா பெருசு பெருசாக மாட்டி யாராவது வச்சுருக்கீங்களா? சொல்லுங்கள். அட சொல்லுங்கப்பா, வைக்கப்படாதீங்க, வைக்கக்கூடாது. அல்லேலூயா, வைக்கக்கூடாது. சரியா? நல்லா கவனிங்க. ஒரு சாட்சி சொல்கிறேன் பாருங்கள். ஒரு ஊழியக்காரர்கிட்ட ஒரு தம்பி வந்தான். என் காதில் ஏதோ சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குங்கய்யா அப்படின்னு. அவர் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவண்ட மனுஷன். அதுக்காக ஜெபிக்கிறாரு. போகவே இல்லை, அந்த பிரச்சனை மாறவே இல்லை. இப்போ ஆண்டவர்கிட்ட ஒரு தனிப்பட்ட முறையில் ஜெபிக்கிறார். அப்போ ஊழியக்காரர்கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்க வீட்டில் ஒரு செத்து போன ஆளோட படம் இருக்குது, அந்த ஆளை பற்றி டீட்டெயில் கேளு அவங்ககிட்ட அப்படின்னாங்க. கேட்டால், ஆமாங்க ஐயா, எங்கள் வீட்டில் ஒரு படம் இருக்குது, கரெக்டு தான் சொல்கிறீங்க. ஆமாம், அவங்களுக்கு இதே கம்ப்ளைண்ட் இருந்துருக்குமே. ஆமாங்க ஐயா, கரெக்டாக இருந்ததா, அந்த ஆவி தான் இப்போ உனக்குள்ளே பிடிச்சிருக்கு, நீ போய் அதை எடுத்து போட்டனா என்ன ஆயிரும்? ஆமாம், இந்த காதில் பேசுகிற மேட்ரு போயிடும். அந்த பிசாசு பிடிச்ச ஆளாக இருந்தால் அந்த படம் வீட்டில் இருந்தால் என்ன ஆகும்? சொல்லுங்கள். காதில் பேசுறது இப்போ பிசாசு ஆகிச்சு. சொல்லுங்கள். அவரால் அவங்க கடன்லேயே செத்து போயிட்டாங்க. அந்த கடன் ஆவி சொல்லுங்க ஐயா, ஒத்துக்குங்க. ஆமாம் தானே? நீங்கள் எந்த விற்கிறத வச்சுருங்க, அந்த ஆவி தானேங்க கிரியை செய்யும். சொல்லுங்கள். ஆமாம் தானே? கிரேசி சிஸ்டர் தானே வேலை செய்வாங்க. கிரேசி சிஸ்டர் எங்கேயாச்சும் ஜாய் சிஸ்டர் மாதிரி வேலை செய்வாங்களா? இல்லை. கிரேசி சிஸ்டருக்கு ஒரு தனித்துவம் இருக்குது. அந்த மாதிரி கடன் ஆவிக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குது, ஊமையான ஆவிக்கு ஒரு தனித்துவம் இருக்குது, செவிட்டு ஆவிக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குது. ஏன் நான் உதாரணத்துக்கு இவங்களை சொன்னேன்னா, உங்களுடைய குணாதிசை எப்படியோ அப்படி தான் உங்கள் ஆவி. அந்த படத்தில் இருக்கிறவங்களோட ஆவி எப்படி, அவங்க குடிகாரனாக இருந்தால், வேசி பண்ணுறவங்களா இருந்தால், விபச்சாரத்தனம் பண்ணுறவங்களா இருந்தால், ஊதாரித்தனம் உள்ளவர்களாக இருந்தால், நம்மக்கிட்ட எப்படி தான் இருக்கும்? அப்படி தான் இருக்கும். முதல்ல என்ன பண்ணுங்க, நீங்கள் விடுதலை ஆகணும்னு நினச்சா வீட்டுக்கு போங்க. குட்டியோண்டு வச்சுருந்தாலும் சரி, பெருசாக வச்சுருந்தாலும் சரி, முதல்ல செய்ய வேண்டியது இயேசுவின் நாமத்தினால அந்த விக்கிரகத்தை மேடை என்ன பண்ணுங்கள், தூக்கி போடுங்க. அப்பா தான் அம்மா மேலே, அப்பா மேலே பாசம் இருங்க, தப்பே கிடையாது. ஆனால் ஏசப்பாவுக்கு மேலே எதையும் வச்சாலும் பிரச்சனை தான். வீட்டுக்காரர் நல்லா பார்த்துக்கிறாங்க, என் வீட்டுக்கார போல் ஒருத்தர் இல்லை, அப்புறம் வீட்டுக்காரர் விக்கிரகம் ஆகிட்டாருன்னா என்ன ஆயிரும்? பிரச்சனை தான். நல்லா